ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஎஸ்ஆர் டிசைனர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, செயின் ஸ்டிச்சஸை எப்படி ஷேப்பில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு ஷேப்லேயும் எப்படி பர்ஃபெக்டாக ஒரு செயின் ஸ்டிச்சஸை அப்ளை பண்ணி அந்த ஷேப்போட அந்த கார்னர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, போன கிளாஸஸில் வந்து செயின் ஸ்டிச்சஸை எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எண்டர் நாட் எப்படி போடணும்னு பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பேக்கில் எப்படி ஒரு செயினை டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் பேக்கில் ஒரு செயின் கொடுத்து ரிவர்ஸில் கொண்டு வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஷேப்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஆங்கிள் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு திலகம் ஷேப்பு, அதுக்கப்புறம் சர்க்கிள், அதாவது ஒரு வட்டமான சர்க்கிளில் எப்படி ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி ஸ்கொயரில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸ்கேல் எடுத்துக்கங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு ஒரு பென்சில் எடுத்துகிட்டு ஸ்கேல் பென்சில் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு லைன் போட்டுட்டு எல்லா பக்கமும் இப்படி ஒரு லைன் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3 சைடும் ஈக்குவலாக இந்த 2 சைடும் இருக்க மாதிரி பார்த்துட்டு கீழே வர லைன் மட்டும் ஒரு 1/4 இன்ச், அதாவது இந்த ஃபஸ்ட் லைனை விட ஜஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு வந்து கம்மியாக வரைஞ்சிட்டு மறுபடியும் இந்த சைடில் வரும்போது ஒரு 1/4 இன்ச் கேப், இந்த லைனுக்கும் இந்த 2 லைனுக்கும் 1/4 இன்ச் கேப் வர்ற மாதிரி ஸ்கொயர்ஸ் அப்படி வரைங்க. இப்படி 4 பக்கமும் இந்த ஷேப் வர மாதிரி, இது ஆங்கிள் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சிட்டு நம்ம ஜரி த்ரெட் இருக்கு இல்லைங்களா, ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு எப்பயும் போல் லாஸ்ட்டில் இப்படி கையில் சுற்றி ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம். தெரியுங்க, இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு த்ரெட்டை இப்படி ஆள்காட்டி விரல், கட்டை விரல் இந்த பிடிச்சிட்டு, இந்த விரலை பிடிச்சிட்டு கட்டை விரல்லையும் ஆள்காட்டி விரல் பக்கத்து விரலையும் பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரலுக்கு மேல் நோக்கி சுற்றி கீழ் நோக்கி கொண்டு வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸோட உள்பக்கம், வெளிப்பக்கம் இல்லை உள்பக்கம் இந்த லைன் ஸ்டார்டிங் இருக்குல்ல, அந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியெடுக்கிறோம். போன கிளாஸில் சொன்ன மாதிரி பேக்கில் ஒரு செயின் லைட்டாக கொடுத்து த்ரெட்டை வெளியெடுக்கிறீங்க. சின்னதாக, ரொம்ப தூரமாக செயின் தேவை கிடையாது, பக்கத்தில். இந்த மாதிரி த்ரெட் வெளியே எடுத்துகிட்டு ஒவ்வொரு செயினாக எடுத்துகிட்டு இந்த லைன் பாருங்கள் மேல் நோக்கி போகுது. அப்போ என்ன பண்ணணும், இந்த லைனுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன செயின், பேக்கில் ஒரு செயின் கொடுத்து அப்படி அந்த அந்த கார்னர் வந்து ஷார்ப் பண்ணுறோம். இப்போ இந்த கார்னர் இந்த லைன் பார்த்திங்கன்னா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு திரும்புது. அப்போ என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் சின்னதாக ஒரு செயின் அப்ளை பண்ணி இப்படி திருப்புறோம். அதுக்கப்புறம் நம்ம செயின் அப்ளை பண்ணுறோம். ஒவ்வொரு லைனும் திரும்புகிற திசைக்கு எதிர் திசையாக ஆப்போசிட் சைடில் போய் ஒரு குட்டியாக ஒரு சின்ன லாக் செயின் மாதிரி ஒரு செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி இது ஆப்போசிட் சைடில் அதாவது மேல் நோக்கி போகுது, அப்போனா கீழே போய் ஒரு சின்னதாக ஒரு செயின் கொடுத்துட்டு மறுபடியும் மேல் நோக்கி திருப்புறேன்.
இந்த மாதிரி ஒவ்வொரு சைடும் வந்து செயின் கொடுத்து ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது ஒரே டைம் செஞ்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு இந்த லைன்லாம் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. ஒரு 4-5 டைமாவது ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்னா அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு வேகமாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வரும். ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரே லைனில் நம்ம வந்து இந்த ஒர்க்கை முடிக்க ஒரே டைம் போட்டுட்டு நம்ம வந்து எனக்கு வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு 4-5 டைம் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் 4-5 டைம் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வரலன்னு நம்ம சொல்லலாம். சேம் இதே தான் இந்த லாஸ்ட் வரைக்கும். இந்த கார்னரில் வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் போகுது. அப்போ என்ன பண்ண போகிறேன், நான் ரைட் சைடில் போய் ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டு அதை அப்படியே இழுத்து திருப்பி ரிவர்ஸில் கொண்டு வந்து அந்த லைனில் அப்ளை பண்ணுறேன். இதே தான் அந்த லைன் ஃபுல்லாக. அப்போ என்னென்னா இந்த கார்னர் பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ப்பாக கிடைக்கும் நமக்கு. ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா இந்த லைன் திரும்பும் போதெல்லாம் அது ஆப்போசிட் சைடில் போய் இன்னொரு செயின் போட்டு ரிவர்ஸில் கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் வந்து லாஸ்ட்டில் எப்பயும் போல் ஒரு 2 நாட் போட்டு லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா இந்த நூல் வந்து உள்ளே போயிடும். இது ஷேப்ஸில் ஃபஸ்ட் ஆங்கிள் பாக்ஸ். இந்த கார்னர் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே வந்து ஷார்ப்பாக கிடைக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக ஷேப்ஸில் அப்ளை பண்ணி நம்ம பழகிறோம். உங்களுக்கும் இந்த ஆங்கிள் பாக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கஷ்டம்லாம் கிடையாது, கண்டிப்பாக நம்மளாலேயும் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆங்கிள் பாக்ஸ் போட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இந்த கார்னர் ஷார்ப்னஸ்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த எஜஸ்லாம் பார்த்திங்கன்னா கார்னர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். நம்ம சேனல்லையும் ஃப்ரீ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபுல் ஃப்ரீ தான். யாரும் ஜாயின் பண்ணணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சேனல் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.